யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து நாம் வாசிப்போம். ஒரு சுருக்கமான ஒரு வசனம், ஆனால் அது ஆழமான தேவ சத்தியத்தை இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் வாசிப்போம். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். இந்த காலை வேளையில் உறவை குறித்து, உறவினால் உண்டாகும் தொடர்பை இந்த காலை வேளையில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் வாசித்த இந்த வசனத்தில் இயேசுநாதருக்கும் பிதாவுக்கும் இருக்கக்கூடிய உறவை காண்பிக்கக்கூடிய ஒரு அருமையான வசனம் இது. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய அதிக விருப்பம். மனுஷனை தேவன் படைத்த போது, முதல் மனிதனாகிய ஆதாமை படைத்த போது, ஆண்டவர் மனிதனோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவனை படைத்தார். எல்லாம் நிறைவாக இருந்தது. ஆனால் ஒன்று மாத்திரம் குறைபட்டது. ஆண்டவருடைய பார்வையில் பார்க்கும்போது என்னன்னா, எல்லாம் நிறைவாக இருந்தாலும் நான் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய என்னை போல் ஒரு மனிதன் இல்லையே என்று ஆண்டவர் எண்ணி வேதம் சொல்லுகிறது. அதெல்லாம் நான் நினைக்கிறேன், வேதத்தில் எப்படி போட்டிருக்கிறது, தேவன் தம்மை போல தம்முடைய சாயலில் தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படியானால் ஆரம்பத்திலிருந்தே தேவன் மனிதனோடு உறவு வைத்துக் கொள்வதில் அதிக கவனம் உள்ளவராக இருந்தார். இந்த காலை வேளையில் ஆண்டவரோடு நம்முடைய உறவு சரியா இருக்குமானால் நம்முடைய உறவு மனிதர்களோடு நேர்த்தியானதா இருக்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனோடு இருக்கக்கூடிய உறவு சரியானதா இல்லையோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் பழகக்கூடிய, அவர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில், அவருடைய உறவில் ஏதோ ஒரு பாதிப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். நல்ல கவனிங்கள், தேவன் இல்லாத ஒரு மனிதன் தேவனுடைய உறவை, தேவனுடைய தொடர்பை அனுபவிக்க முடியாத இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதான் இருக்குது என்று சொன்னால், இருள் அடைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. ஒரு இருள் இருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருக்காதுன்னா, சந்தோஷமான உறவின் மகிழ்ச்சி அவனுடைய வாழ்க்கையில் இருப்பதில்லை. நான் செய்யக்கூடிய காரியத்தில் எனக்கு சந்தோஷம் இருக்கணும், கர்த்தரனை வைத்திருக்கிற குடும்பத்தில் நான் சந்தோஷப்படணும், நான் எங்கே போனாலும் சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷம் எனக்குள் வருவதற்கு முதலாவது நான் தேவனோடு தொடர்புள்ளவனா இருக்கணும். பாருங்க, இயேசுநாதர் பூலோகத்தில் வந்திருக்கிறார், மனிதனாய் வாழ்கிறார், தேவனாய் இருக்கிறார். ஆனால் மனிதனோடு நல்ல சக மனிதர்களோடு நல்ல உறவை உண்டாப்பதற்கு ஆதாரமாய் ஜனங்கள் நடுவே எதை காட்டுறாருன்னா, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று காட்டுகிறார். நல்ல கவனிங்கள், ஒரு கணவனா இருக்கலாம், ஒரு மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது ஒரு வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஒரு எஜமானா இருக்கலாம், ஒரு வேலை செய்யக்கூடிய ஆளா இருக்கலாம். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் தேவனோடு உள்ள உறவு நமக்கு சரியானதா இருக்குமானால் எல்லாவற்றிலும் நாம் சரியான ஒரு மனிதனாய் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எப்படி சொல்லுகிறார் இந்த உறவை குறித்து சொல்லும், எப்படி சொல்றாருன்னா, கூடுமான அளவு யாவரோடும் சமாதானமாய் இருங்கள். அப்ப பாருங்க, சமாதானம் இல்லை அப்படின்னா, தேவனோடு ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லைன்னா அவனுக்கு தேவனோடு உறவு வைத்துக் கொள்ள முடியாது. A man who doesn't have peace with God, he will never have good relationship with God. எந்த மனிதனுக்கு தேவனுடைய சமாதானம் இல்லையோ, ஆண்டவர் பாருங்க வேதம் எப்படி சொல்லு, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அதுல 13ஆம் வசனம் என்ன நினைக்கிறேன், என்ன ஆண்டவர் என்ன பண்றாரா, நமக்கு நடுவே இருந்த அந்த மதில் செவுரை இடித்து இரண்டு பிரிவா இருந்த நம்மை ஒன்றாக்கி சமாதானத்தை ஏற்படுத்தினார் தம்முடைய ரத்தத்தின் மூலமா என்று சொல்லி இருக்கிறது. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, தேவனோடு நமக்கு சமாதானம் உண்டாகும் போது தேவனோடு நல் உறவு உண்டாகும். தேவனோடு எனக்கு நல் உறவு இருக்கிறது என்று சொன்னால்
என் வீட்டில் இருக்கிற எல்லாரோடும் நான் உறவு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவேன். சபைக்கு வருவதில் எல்லாரோடையும் நான் பழகிறதுல கரெக்டாக இருப்பேன். ஏன் இதை ஆண்டவர் இன்னைக்கு வலியுறுத்துகிறாருன்னா, இந்த உறவினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. சாலமோன் ஞானி சொல்லுகிறார், எதை சம்பாதிக்கிற இல்லையோ ஆட்களை சம்பாதித்துக்கொள். நல்ல கவனிங்கள். ஏன் சாலமோன் ஞானியா சொன்னார்? அவர்னா பணம் இல்லாதவரா? அவர வசதி இல்லாதவரா? அவருக்கு அதிகாரம் இல்லையா? அங்க ரோட்ல அப்படியே சுத்தி சும்மா நோக்கலாம் சுத்தி திரிந்தாங்களா? எல்லாம் இருந்தும் எல்லாம் அவருக்கு நிறைவு கொடுக்கவில்லை. உறவு ஒன்றே நிறைவு கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறவு ஒண்ணுதான் நமக்கு நிறைவை கொடுக்கும். சிலருக்கு உறவு ஒண்ணுதான் பிரச்சனையே கொடுக்குது, சிலருக்கு அப்படி. உண்மையான நிஜம் என்னன்னு சொன்னா, உறவு தான் நமக்கு எல்லா நன்மையும் கொடுக்கும். இயேசுவோடு எனக்கு உறவு இல்லைன்னா இயேசுடைய நன்மை ஒண்ணுமே எனக்கு வராது. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? அப்போ இயேசுவோடு நான் உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவனா இருப்பேன். ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது, நீ என்னில் என் வார்த்தையில் ஒருவன் நிலைத்திருப்பான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? மிகுந்த கனி கொடுக்கக்கூடியவனா இருப்பான். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, என்னோடு நீ உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனா இருக்கும்போது பலன் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு இந்த காலை வேளை கர்த்தருடைய செய்தியை கேட்கும் போது, உறவு என்ன உறவு அப்படின்ற மாதிரி சிலருக்கெல்லாம் சலிப்பாயிரும். கணவன் மனைவியின் உறவை பேசினாலே சிலருக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். அவங்களுக்கு நல்லா தானே இருந்தோம், அதை கேட்டவுடனே சிலருக்கெல்லாம் சிலரை பத்தி கேட்டவுடனே அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுவாங்க. நல்ல கவனிங்கள். ஆண்டவரோடு நமக்கு உறவு இருக்கும்னா எதிலையும் நான் அப்செட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. தேவனோடு உள்ள உறவை நான் சரிப்படுத்துகிறேன்னா, பிதாவோடு இருந்த உறவை தேவன் சரியாய் வைத்துக் கொண்டதினாலே அவர் சரியாய் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் சரியாய் செய்து முடித்தார். நல்ல கவனிங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் அறகுறையா இருக்கு. ஆரம்பிக்கிறோம், இடையில விட்டுடுறோம், ஒரு மாதிரி இப்படியும் அப்படியும் இருக்குன்னா, நான் செக் பண்ண வேண்டியது என்னன்னா, தேவனும் உள்ள உறவை நான் காத்துக் கொள்கிறேனா? இயேசுநாதர் பிதாவோடு இருந்த தம்முடைய உறவை அவர் காத்து கொண்டார். எபிரேயர் 11:6 நீங்க வாசிக்கும் போது, இந்த உறவு எதில் அடிப்படையா இருக்குன்னா, விசுவாசத்தின் அடிப்படையா இருக்கு. தேவன் உண்டென்று ஒருவன் விசுவாசிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அவன் பயந்து நடுங்கி கர்த்தருக்கு முன்பதாக சவுலாய் இருந்த பவுல் என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும்? உறவு ஏற்பட்ட உடனே ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்கக்கூடிய நிலை வந்துடும். உறவு இல்லைன்னா நான் என்னத்துக்கு உண்மை கேட்கணும்? நான் செய்யறது தான் கரெக்டு கிடையாது. ஆண்டவரோடு ஒரு உறவு கிடைச்ச உடனே, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் நமக்குள்ள வந்திருக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனோடு எனக்கு உறவு இல்லைன்னா நான் அவரை ஏன் கேட்கணும், இவரை ஏன் கேட்கணும்? தேவனோடு உறவு எனக்கு நல்லா இருக்கும்னா, அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்க பிள்ளை நினைப்பான், அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலான்ற ஆசை வரும். தேவனோடு எனக்கு உறவு இல்லைன்னா யாரையும் நான் கேட்க வேண்டியது இல்லை, நான் எப்படி வேணா வாழலாம். சிம்சோன் பாருங்க, தன் தகப்பன் தாய் சொல்லுகிறார்கள், வேண்டாம், நம்முடைய இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை உனக்கு நீ விவாகம் செய்வதுதான் உனக்கு நல்லது. சிம்சன் என்ன சொல்றான்? நீ சொல்றதுலாம் நான் கேட்க இல்லை, நான் சொல்றத நீ கேட்கணும். உறவுல ஒரு நல்ல ஒரு 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 தொடர்பு இல்லைன்னா, நம்முடைய உறவை காத்து கொள்ளவில்லை என்று சொன்னால், அந்த உறவே நமக்கு பெரிய, நம்முடைய உறவில் வர வேண்டிய நன்மைகளை நாம் அடைய முடியாமல் போய்விடும். நான் உறவை பற்றி பேசும்போது, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை நான் குறித்து சொல்லும் போது, தேவனோடு இருக்கக்கூடிய உறவு மாத்திரத்தை முக்கியப்படுத்திட்டு மற்ற இதெல்லாம் கோட்டை விட்டுறக்கூடியது அல்ல. ஒரு மனிதன் தேவனோடு உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாய் இருப்பானால், அந்த தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மனிதன் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் எல்லாரோடையும் நல்ல உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உணர்த்தி போதிக்கிறவராய் இருப்பார் நம்முடைய ஆண்டவர். சிம்சோன் சொல்லுகிறான், என் விஷ்டம் நான் நினைக்கிறது கிடையாதுங்க. ஆண்டவர் என்னைக்கு எனக்குள்ள வந்துட்டாரோ அவரோடு நான் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய மனிதனான உடனே பயந்து நடுங்கி பாருங்க. சவுல்
கிறிஸ்தவர்களை துன்புறுத்த அவன் தமஸ்கு பட்டணத்துக்கு வருகிறான். இயேசுவை அவன் கண்டவுடனே உறவு ஏற்படுகிறது. உறவு ஏற்பட்ட உடனே அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்? அவன் நிலை, அவன் சூழ்நிலை, அவன் பார்வை இழக்கிறான். ஏன்னா மகிமையின் தேவனை, அவன் அந்த ஒளியின் தேவனை பார்த்தபோது அவன் பார்வை இழந்து போகிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்? நான் எதை முக்கியப்படுத்துறேன்னா, அந்த உறவு தேவனோடு இருக்கும்போது என்னுடைய அர்ப்பணிப்பு, என் பர்சனல் சரண்டர் எப்படி இருக்கும்னா, ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, வேலைக்கு போறதுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன்னா, ஆண்டவரே நீருடைய தகப்பன், நீர் என்னுடைய ஆண்டவர், நான் உம்முடைய மகன், உம்முடைய மகளா இருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு நான் இந்த வேலைக்கு போறேன் ஆண்டவரே, இந்த வேலையில் நான் என்ன செய்ய வேணும்? டெய்லியும் செய்யக்கூடிய ஒரே வேலையா இருக்கலாங்க. பெண்களை கேட்டீங்கன்னா பெண்கள் சொல்லுவாங்க, டெய்லியும் நாங்கள் செய்யக்கூடிய ஒரே வேலை என்ன, இந்த மனுஷனுக்கு சோறாக்கி போடணும், இந்த சாப்பிட்டு போட்ட பிளேட்டை கழுவணும், வீட்டை துடைக்கணும், வீட்டை பெருக்கணும். இது ஒரு தொடர்ந்தேச்சியான எப்பொழுதும் செய்யக்கூடிய ஒரே வேலை தான். ஆனால் ஆண்டவரே நான் தினந்தோறும் செய்யக்கூடிய வேலை தான். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா, இன்னைக்கு உண்டான கிருபையும் பலனையும் அதுக்கு உண்டான உற்சாகத்தையும் ஆண்டவர் நம்ம கொடுப்ப. எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? ஆமென். நிறைய நேரத்தில் நமக்குள்ள உற்சாகமே வர்றதில்லை. நமக்குள்ள அந்த ஒரு மாதிரி சோர்வின் ஆவிதான் வந்து நம்மளை தாக்குது. பிசாசு என்ன பண்றான்னா, அந்த சோர்வின் ஆவியை நமக்குள்ள கொடுத்து தேவனோடு இருக்கும் உறவை நம்ம முக்கியப்படுத்தாமல் போகும்போது அந்த உறவினால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஆசீர்வாதங்களை பிசாசு தடுக்கக்கூடியவனாக இருக்கான். பாருங்க, தேவனோடு நமக்கு நல்ல உறவுலாம் ஜெபிக்க நமக்கு ஆசையே இருக்காது. நான் சொல்லக்கூடிய காரியங்கள்லாம் கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நல்லா ஜெபிக்கக்கூடிய எண்ணம் வராது. உறவே இல்லாத ஒரு மனிதனை வந்து 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொன்னா எப்படி ஜெபிப்பார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. முதல் முறை ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க, ஆண்டவர்கிட்ட வந்த உடனே உங்களுக்கு ஒரு உறவு ஏற்படுது. உறவு ஏற்பட்ட உடனே கொஞ்சம் தான் தொடர்பு இருக்கு. கொஞ்சம் தொடர்புள்ள மனுஷனை நீ 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு சொன்னா அந்த மனுஷன் ரொம்ப உற்சாகப்பட்டு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்ட்டு என்ன வால்காக்கில் போய் என்ன ஃபோன்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவுண்ட் டவுன் இருக்கு பாருங்க, இந்த கவுண்ட் டவுனை செட் பண்ணி விட்டுட்டு அவர் பாட்டுட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். 2 நிமிஷம் ஆன பிறகு அவர் கடிகாரத்தையே பார்த்துட்டு இருப்பார். எப்படா இது 1 மணி நேரம் ஆகும்? சிலருக்கு சந்தேகம் வந்துடும், ரொம்ப நேரம் அந்த பெரிய முள் அதுலேயே நிற்குதே, பேட்டரி கிட்டி போயிடுச்சா, கொஞ்சம் பேட்டரி கழட்டி மாட்டி பார்ப்போம். இப்படிப்பட்ட சந்தேகம். ஏன் இப்படிப்பட்ட எண்ணம் வருதுன்னா, தேவனோடு நல்ல உறவு இல்லைன்னா ஜெபிக்கிற அனுபவம் வராது. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போனா பல மணி நேரம் ஜெபிக்கக்கூடிய அனுபவம் எப்போ வரும்னா, ஆண்டவரோடு நல்ல தொடர்பு இருக்குமானால் நிச்சயமா நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயில் வரும். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜெப ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலருக்கெல்லாம் வந்து பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையே வராது. அவங்கள வந்து நீங்க நல்லா பேசுன்னு விட்டீங்கன்னா என்ன அவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ, பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ். இதுவே டேப் ரிகார்டு மாதிரி ரிட்டன் ஆகிட்டே இருக்கும், வேற வராது. அப்ப நல்ல உறவு நமக்கு இருக்கும்போது தாராளமா ஆண்டவரை குறித்து விவரிக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்குள் வரும். ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் இப்படி சொன்னாங்க, இப்படி அவங்க அனுபவிச்சதை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நடக்கும்போது பாஸ்டர், நான் என் கணவரை பார்த்து இப்போ அப்பா ஜெபம் பண்ணுவார், இப்போ நம்முடைய அப்பா ஜெபம் பண்ணுவார்னோடனே அந்த அப்பா எங்கள் கணவர் சொல்கிறார், இல்லை இல்லை அம்மா ஜெபம் பண்ணுவோம். அம்மா. பையன் கேட்குறான், ஏன்பா உமக்கு ஜெபம் பண்ண வராதா அப்படின்னு கேட்குறானா. இல்லை இல்லை அம்மா என்னோட நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, அதனால் அம்மா ஜெபம் பண்ணட்டும். ஏன் இந்த தயக்கம்? ஏன் நம்மால தேவனுடைய காரியத்துல அதிக ஈடுபாடு வைக்க முடியல? காரணம் என்னன்னா, தேவனோடு ஒரு நல்ல உறவு இல்லைன்னா நம்மால் ஜெபிக்க முடியாது, நம்மால் வேதத்தை வாசிக்க முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கேட்க மாட்டோம், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே. இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, இந்த கடந்த 6 நாட்கள்ல எத்தனை முறை ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு கேட்டிருக்கிறீங்க? உங்களை குற்ற உணர்வாக்குவதற்காக நான் இந்த கேள்வியை கேட்கல, அதை உங்களுக்குள்ள அந்த கில்ட்டி கான்சியஸ் வரணுன்றதுக்காக கேட்கல. ஆனால் என்ன உணரணும்னா, தேவனோடு உள்ள ஒரு உறவு எனக்கு இருக்கும்னா என்ன செய்யணும் ஆண்டவரே? நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன், ஆண்டவரே இங்கே போகிறேன், இவங்களை பார்க்குறேன், இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும் ஆண்டவரே? இவங்களுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணணும்? இவங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்கணும்? உட்காந்து பேசிகிட்டே இருப்பேன் ஒருத்தர் அவங்க பிரச்சனையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என் உள்ளான மனசுக்குள்ளே நான் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே இப்போ இவங்களுக்கு நான் என்ன சொல்லணும்?
அது எதை காட்டுகிறதுனா ஆண்டவரோடு நமக்கு இருக்கும் உறவை காட்டக்கூடிய ஒன்றாயிருக்கு. இயேசுநாதரை குறித்து வேதம் சொல்லும் போது அவர் இரவு முழுவதும் பிதாவோடு பேசக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு இரவு முழுவதும் பேசுறவன் யாரு? என்ன, காதலிக்கிறவனா தான் இருப்பான். அவனுக்கு போனை கொடுத்தீங்கன்னா மணிக்கணக்கா, என்ன 12 hours 24 hours தான் அவனுக்கு பத்தாது. ஒரு காதலர் இப்படியா போட்டிருந்தாங்க, ஒரு கதை ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், அதில் இப்படி போட்டிருந்துச்சு. காதலுக்கு ரொம்ப வருத்தமா, என்னன்னா இரவு வெறும் 12 மணி நேரம் தான் இருக்கு அப்படின்ட்டு. வேகமாய் போய் விடுகிறது 12 மணி நேரம் அப்படின்றான். ஆரம்பம் அப்படிதான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் தெரியும் விளையாட்டு. என்ன பாருங்க, கல்யாணம் ஆன உடனே என்ன இருக்குன்னா நல்லா இருக்கு, உறவு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. மனைவி சொல்றத புருஷன் செய்யறா, புருஷன் சொல்றத மனைவி செய்ய, புருஷனுக்கு ஒண்ணுனா மனைவி தாங்குறாங்க, மனைவிக்கு ஒண்ணா புருஷன் தாங்குறாரு. ஒரு 2 வருஷம் போயிருச்சுன்னு வைங்களேன், கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை பெத்த உடனே என்ன, இப்போ புருஷன் கேட்குறாரு, அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்றாரு. மனைவி சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, ஏன் உமக்கு கை சரியா இல்லையா, கால் நல்லா இல்லையா, ஆண்டவர் உமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காருல, எழுந்து போய் எடுத்துக்கோயா அப்படின்றாரு. உறவு கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சுன்னா வாயம் கொஞ்சம் கோளாறாயிடும். நல்லா கவனிங்கள். ஆனா இங்க இயேசுநாதரை குறித்து சொல்லும் போது என்ன சூழ்நிலை அவர் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்த போதும் அவர் சொல்றார், நானும் பிதாவும் எப்படி இருக்கிறோம்? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோம், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். இப்ப நான் என்ன சொல்லணும்? நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க? நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். அப்ப ஒன்றா இருக்கிறோம் என்பது அதுல அந்த உறவை காத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ஆண்டவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டும். எப்படி இயேசுநாதர் பிதாவோடு இருந்த அந்த உறவை காத்து கொண்டார் என்பதை குறித்து வேகமாய் சில காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்க எப்படி அவர் காத்து கொண்டார். இப்ப நான் என் உறவை எப்படி காத்து கொள்ளணும்? இப்ப நீங்க சொன்னீங்க, என்னோட சேர்ந்து என்ன சொன்னீங்க? நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம். அப்ப ஒன்றா இருக்கிறோம்னா, ஒன்றா இருக்கிறேன்னா இயேசுவோடு என்னுடைய உறவை நான் எப்படி காத்துக்கொள்ள முடியும்? அப்ப என் உறவை இயேசுவோட நான் காத்துக்கொள்வது எப்படி நான் அறிந்து கொள்ளணும்னா, இயேசுநாதர் பிதாவோடு தம்முடைய உறவை அவர் எப்படி காத்துக்கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளும் போது நானும் என் இயேசுவோடு உள்ள உறவை காத்துக்கொள்ளக்கூடிய நபராய் மாறுகிறேன். பாருங்க, முதல் காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். இயேசுநாதர் சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடி போகக்கூடிய நேரம் வரும், நான் தனித்து விடப்படக்கூடிய நேரம் காலம் வரும். ஆனால் இயேசுநாதர் என்ன சொல்றாரு பாருங்க, நான் தனித்து விடப்படுவதே இல்லை. ஏன் தனித்து விடப்படுவதெல்லாம்? பிதா என்னோடு கூட இருக்கிறார். 32ஆம் வசனம். நேரம் இல்லை, நீங்க வசனங்களை குறித்து வைத்து வீட்டில் போய் வாசிங்க. இயேசுநாதர் சொல்றார், நான் தனித்து விடப்படுவதில்லை. அப்ப பாருங்க, உறவை காத்து கொள்வதில் இருக்கக்கூடிய முதல் அம்சம் என்னன்னா, பிதாவும் இயேசுநாதரும் தம்முடைய அவர்களுக்குள் இருந்த அந்த பிரசன்னம் ரொம்ப உறுதியான ஒன்றாக இருந்தது. அதான் கவனித்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் தேவ பிரசன்னம் எனக்கு அதிகமாய் வேண்டும். தேவ பிரசன்னம் எனக்கு இல்லைனா அதுதான் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இருள். நல்லா கவனிங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும், ஆண்டவர் ஆராதிக்கிறோம், அதெல்லாம் கரெக்ட் தான். இங்க வரும்போது தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம். ஆனா நான் என் வாழ்க்கையின் சூழ்நிலைக்குள் கடந்து போகும்போது தேவனோடு நான் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் என்று சொல்லுகிற நான் தேவ பிரசன்னத்தை என் வாழ்க்கையில் அனுபவிக்கிறேனா, அந்த பிரசனம் தான் என்ன பண்ணுதுன்னா என்னை தேவனோடு தொடர்புபடுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசனத்தை எனக்கு உணர்த்தி என்ன பண்றாருன்னா தேவனோடு எனக்குள்ள தொடர்பை காட்டுறாரு. பாருங்க, ஒருத்தருக்கா நம்ம ஜெபம் பண்றோம்னு வைங்களேன், அந்த ஒரு நபருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களோடு நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளும் போதுதான் அந்த பிரசனம் தான் உறவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். நல்லா கவனிங்கள். ஒருத்தருக்காக ஜெபம் பண்றேன், ஒருத்தருக்காக பாரப்படுறேன், அவரை நான் பார்க்கவே மாட்டேன்னா, ஒரு பிரசனம், ஒரு நேரடியா பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லைன்னா அந்த மனிதனோடு உங்களுக்கு தொடர்பு இருக்காது. தொடர்பு இல்லைன்னா உறவை நீங்கள் கட்டி காக்க முடியாது. இயேசுநாதர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம், நான் ஒருபோதும் தனித்து விடப்படுவதில்லை, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஓடினாலும்
பிதா என்னோடு கூட இருக்கு. என்ன மாதிரி பிரசன்னம் பாருங்க அது. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நான் நம்பி இருக்கக்கூடியவர்கள், நாம் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் நம்மை விட்டு ஓடி போகக்கூடிய காலம் வரும். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் ஒரு இடத்துல, 1 தீமோத்தேயு என்று நினைக்கிறேன், எப்படி சொல்றார், என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எல்லாரும் என்னை தனித்து விட்டீர்கள், ஆனால் கர்த்தரோ எனக்கு துணை நின்றார் என்று அவர் சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஆண்டவர் இயேசு சீஷர்களை தெரிந்து கொண்டு அந்த சீஷர்களோடு வைத்து அவர்களுக்கு முன்பதாக அற்புதங்களை அதிசயங்கள் எல்லாம் செய்த இயேசுநாதருக்கே அவரை விட்டு ஓடக்கூடிய ஒரு சீஷர்களாய் அவர்கள் இருந்தபோது, நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் போகக்கூடாது, ஆனா போகக்கூடியவர்களாய் தான் அவர்கள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்கள். போயிடுவாங்க நான் சொல்லல, ஆனா மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய ஆட்டிடியூட், மனிதனுடைய செயல்பாடு எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொன்னா, ஒரு பிரச்சனைனா எப்படி விட்டு விலகி ஓடலாம்? ஏன் தேவனோடு உள்ள உறவை நான் காத்துக்கொள்ள வேண்டும்? நானும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த உறவை நான் காப்பதுக்கு தேவ பிரசனம் ஒன்றே என்னை தேவனோடு தொடர்புபடுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. அப்போ தேவ பிரசனம்னா, ஜெபம் பண்ணும்போது தேவ பிரசனம் வரும், தேவ வசனத்தை வாசிக்கும் போது தேவ பிரசனம் வரும், தேவ பிள்ளைகள் கூடும் போது தேவ பிரசனம் வரும். என் நாமத்தினால் எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே நான் என்ன செய்வேன்? வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் அங்கே அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னாரே. இப்படிப்பட்ட அனுபவங்களின் மூலமாய் நான் என்ன செய்து கொள்றேன்னா, தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை, அந்த பிரசனத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் என்னை நான் வைத்துக் கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்கள், அது ரொம்ப முக்கியமானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் சொல்லக்கூடிய தீர்ப்பு நியாயமா இருக்கும், சரியா இருக்கும். போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லக்கூடியதெல்லாம் சரியா இருக்கும். ஏன்னா நான் அதை சொல்லல, நான் எனக்குள் இருக்கிற பிதா அதை எனக்கு உணர்த்துகிறதினாலே. அப்ப என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா அது கரெக்டா இருக்கும். ஏன் கரெக்டா இருக்கும்னா, நான் இயேசுவோடு ஒன்றா இருக்கிறேன், இயேசுவுக்கும் எனக்கும் உறவு இருக்கிறதுனா, எல்லா ஞானமுள்ள இயேசு நான் ஒரு தீர்மானம் எடுக்கும் போது அந்த தீர்மானத்தை அவர் எனக்கு போதித்து என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதான் தாவீது சொல்றார் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகவே நான் அசைக்கப்படும். அப்படின்னா என்ன? நான் முன்பாக வைத்திருக்கிறேன், அசைக்கப்படும். என் டிசிஷன் ஒன்றும் தவறாகாது, கோளாறான தீர்மானத்தை எடுக்க மாட்டேன். நான் ஒரு காரியத்தில் இறங்கி ஒரு காரியம் செய்யறேன்னா அதுல கரெக்டா இருக்கும். நான் ஒரு காரியத்தை குறி வைத்தனா கரெக்டா அதுல நான் வெற்றி பெறுவேன். ஏன் வெற்றி பெறுவேன்னா, தேவ பிரசனம் என்னை தேவனோடு தொடர்புபடுத்தக்கூடிய அந்த உறவை கட்டி காக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதா இருக்கு? இயேசுநாதர், நான் சொல்லுகிற எல்லா காரியமும் இயேசுவும் பிதாவும் ஒன்றா இருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. இயேசுநாதர் எப்படி தம்முடைய உறவை காத்து கொண்டார்? அந்த தேவ அவருடைய பிரசனம், அந்த பிரசனம் எப்படின்னா, எங்க போனாலும் சொல்றாரு, நான் பிதா ஒன்றா இருக்கு. அந்த பிரசனத்தை அவர் உணர்றாரு. நீங்க போகும் இடத்துல தேவ பிரசனத்தை உணர்றீங்களா? அந்த உணர்வு நமக்கு இருக்கா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. சொல்லி நிக்க கூடாது, ஆண்டவரே நீர் என்னை காண்கிறீர் என்பதை மறந்து போய் நான் செய்துட்டேன், கிடையாது. சொல்லிக்கலாம், ஆனா தவறு செய்யும் போதும் அவர் அங்கதான் இருக்கிறார், நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? வாயை திறந்து கண்டபடி பேசும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு மாதிரி பார்க்கும் போது ஆண்டவர் பார்க்கிறாரு, ஒரு மாதிரி பேசும்போது ஆண்டவர் கேட்கிறாரு. ஏன்னா அவர் எங்க இல்ல, எங்க இருக்காம இல்ல, எல்லா இடத்தையும் அவர் இருக்கிறார், அவர் அங்க இருக்கிறார். அப்ப நான் ஒரு காரியத்தை செய்யும் போது தேவ பிரசனம் இங்க இருக்கு, தேவனோடு நான் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடியவன், நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம் என்கிற உறவை காத்து கொள்ளக்கூடிய ரீதியில் நான் என்னுடைய காரியங்களை நான் அபியாசிப்பேன்னா, பேசுறத செயல்படுத்துறத சிந்தித்து செய்யக்கூடியவனா இருப்பேனா? அதான் இயேசுநாதர் சொல்றாரு, என் தீர்ப்பு நீதியா இருக்கும். இன்னைக்கு நீங்க பேசுற காரியம், நீங்க செய்யக்கூடிய காரியம் கரெக்டா இருக்கா? யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அவர் சொல்றாரு, பிதா என்னை தனித்து விடுவதில்லை, நான் தனி, I am not alone. Father has not left me alone. பிதா என்னை தனித்து விடுவதே இல்லை. ஏன் தனித்து விடுவதில்லைனா, நான் எப்பவுமே
அவருக்கு பிரியமானதை செய்கிறவனாயிருப்பேன். கொஞ்சம் சிந்திக்கணுங்க. இந்த காலை வேளையில இயேசுநாதர் எப்படி பிதாவோடு இருந்த உறவை காத்து கொண்டார்? பிரசன்னத்தில் ஆண்டவர் என்ன உணர்த்துறாருன்னா, எப்பவுமே தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானதை செய்வார்கள். உங்களுக்கு பிரியமானது ஒரு பக்கம் இருக்கலாம், ஆனா எனக்கு பிரியமானதை நான் செய்யக்கூடிய நேரம் வரும்போதும், ஆண்டவரே இது உமக்கு பிரியமா? அதான் சொன்ன பாருங்க, உறவுல இருக்கக்கூடிய ஒன்று, தேவனோடு உறவு வந்த உடனே ஏன் இஷ்டம்படி செய்கிறவன் அல்ல, ஆண்டவரே நான் என்ன செய், வாட் ஷுட் ஐ டூ? நான் சொல்லக்கூடிய காரியங்கள் உங்கள் சூழ்நிலையில, உங்களுடைய பிரச்சனையில, உங்களுடைய போராட்டத்தில் சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வியை, இந்த பிரசனத்தை நம்முடைய உறவோடு நாம் தேவனோடு உள்ள உறவில் இதை அனுபவிக்காததினாலே, தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் எனக்கு பிரியமானதை செஞ்சதினாலே நஷ்டம் அடைந்து கொண்டிருக்கிறேன். சிம்சோன் தனக்கு பிரியமானதை செஞ்சான், நஷ்டம் அடைந்தான். பாருங்க, எனக்கு பிரியமானதை நான் செய்யக்கூடியவனா இருந்தேன்னா பிறரை இரிட்டேட் பண்ணக்கூடியவனா இருப்பேன். நல்லா கவனிங்க. எனக்கு பிரியமானதை நான் செய்யறேன்னு வைங்களேன், அது எல்லாருக்குமே, அநேகருக்கு அது இரிட்டேஷன் தான் கொண்டு வரும், வெறுப்பை தான் கொண்டு வரும். வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆண்டவர் நம்மோடு அவர் உறவு வைத்துக் கொள்ளும் போது, தேவ பிரசனத்தை நாம் அனுபவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு என்ன தெரியும்னா, எனக்கு பிரியமானதை நான் செய்யறதில்லை, ஆண்டவரே உமக்கு பிரியமானது. தாவீது சங்கீதக்காரனுடைய ஜெபம், ஆண்டவரே என்னை ஆராய்ந்து சோதித்து பார்த்து உம்மிடத்தில் நான் கேட்கிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்கிறா. உறவு அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கும். இயேசுநாதர் பாருங்க, பிதாவோடு அவர் உறவை காத்து கொண்டதனுடைய அடையாளம் என்னன்னா, எப்பொழுதுமே தன்னுடைய பிதாவுக்கு பிரியமானதை செய்தா. பாருங்க, நீங்க ஆண்டவர் இயேசுவை எடுத்து பாருங்க, எல்லா இடத்திலும் பிதாவை மகிமைப்படுத்துகிறார். ஒவ்வொரு அற்புதம் செய்யும் போதும் பிதா என அனுப்பினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் சொன்னார்? காரணம், எதை ஆண்டவர் வெளிப்படுத்த, எனக்கும் பிதாவுக்கும் உறவு அப்படிப்பட்டதா இருக்கு. அந்த உறவுல நான் எதை காட்டுறேன்னா, தேவ பிரசன்னம், எங்களுக்குள்ள இருக்கிற பிரசன்னம் பிரிக்கப்பட முடியாத ஒரு பிரசன்னம். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, நான் எப்பொழுதும் எனக்கு பிரியமானதல்ல, என் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறவன். இன்னைக்கு இந்த காலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க உறவுல நீங்க உங்களுக்கு பிரியமானதை செய்றீங்களா? உங்களுக்கு உறவை உண்டு பண்ணி கொடுத்த தேவனுக்கு பிரியமானதை செய்கிறீர்களா? சிந்தித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. சாமுவேலை ஆண்டவர் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டு ஆண்டவர் அவனை ஏற்படுத்தின போது வேதம் சொல்லுகிறது, அவன் தேவ தயவிலும் மனித தயவிலும் பெருகினவனாய் இருந்தான். அவன் ஜனங்களை இரிட்டேட் பண்ணுகிறவனா இல்லை, அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்ததினாலே அது ஜனங்களுக்கு பிரியமானதா இருந்தது. நல்ல கவனிங்கள். எனக்கு பிரியமானதை செய்யும் போது நான் நிறைய பேரை போய் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். நல்ல கவனிங்கள். எனக்கு ஒரு காரியம் பிடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தெரியும் எனக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சனால அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி போய் என்ன பண்ணுவேன்னா, அவங்கள எனக்கு பிடித்ததை வைத்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணக்கூடியவனாய் நான் மாறுவேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்றாரு, ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவாருன்னு வச்சுங்களேன். ஏன்னா நீங்க கறி சாப்பிட்ற ஆளு, ஒருத்தர் காய் சாப்பிட்ற ஆளு. இப்போ கறி சாப்பிட்ற ஆளோட காய் சாப்பிட்ற ஆள் மாட்டிக்கிட்டாருன்னு வைங்க, நீங்க என்ன சொல்வீங்க? ஏய், கறி சாப்பிட்றதுனால என்ன நன்மை தெரியுமா? என்ன ருசி, அந்த தொடை எடுத்து ஒரு கடி கடிச்சு இழுத்தா என்ன டேஸ்ட், அப்படியே ஜொல்லு வடியும் அப்படின்வாங்க. கன்வின்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, வெஜிடேரியனா இருக்கக்கூடியவரை நான்வெஜ்ஜை சாப்பிடும்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஆவிக்குரிய யுத்தம் எப்படி இருக்கும்னா, ஏன்னா ஒருத்தர் உபாசத்தில் இருப்பார், ஒருத்தர் உபாசத்தில் இருக்க மாட்டாரு. உபவாசத்தில் இருக்கிறவரை உபவாசத்தில் இல்லாதவர் சோதிப்பார். எப்படி சோதிப்பாரா? ஆடாடாடா, அவரை முன்னாடி உட்காந்துட்டு இலைய, பெரிய இலைய போட்டு நல்ல பிரியாணியை தட்டிக்கிட்டு நல்ல அங்கங்கே தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு அந்த ஆள் எதிர்க்க ஃபாஸ்டிங்கில் வாயை ஊறின்னு அப்படி சொல்லி விட்டுருப்பாரு. சொல்லுவார், என்ன டேஸ்டா, சும்மா ஒரு வாய் சாப்பிடியா, ஒன்றும் ஆகாது, ஆண்டவர் நான் கோச்சிக்குப்பாரா? என்ன பண்றாரு? தனக்கு பிரியமானதை பிரியமில்லாத அவருக்கு என்ன பண்றாரு? கன்வின்ஸ் பண்றாரு. நல்ல கவனிங்கள்.
நான் தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது நான் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியதில்லை. நான் சொன்னாலே அவங்க அதுல கன்வின்ஸ் ஆவாங்க. ஏன்னா இது தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறதுனாலே தேவன் அவர்களோடு இடைப்பட போதுமானவரா இருக்கார். நல்லா கவனிங்கள். ஒரு விஷயத்தை குடும்பத்துல போய் சொல்றீங்கன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கணும்னா தேவனுக்கு பிரியமான விஷயமா இருக்கணும். தேவனுக்கு பிரியமான விஷயத்தை குடும்பத்துல போய் சொன்னீங்கன்னா ஆவியாவுடைய அசைவாடுதல், தொடுதல் அந்த குடும்பத்துக்குள் உண்டாகும். இல்லைன்னா உட்காந்து நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? நிறைய பெற்றோர் உட்கார்ந்து கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிள்ளைங்களை. இல்லடா ராஜா, இப்படிதான் ராஜா, இது பண்ணாதான் ராஜா நீ நல்லா இருப்ப. அவன் கூச்சா போட்டு போயிடுவான் அவங்களுக்கு. அந்த 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 அதெல்லாம் இங்க சாத்தியம் ஆகாது. எது சாத்தியம் ஆகணும்? ஆண்டவரே, என் பிள்ளைக்கு நான் என்ன சொல்லணும்? உமக்கு பிரியமானதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமானதை நீங்க செய்யக்கூடியவங்களா உங்க குடும்பத்துல கொண்டு போய் நீங்க சொல்லி பாருங்க. அவனுக்கு பிடிக்கலனாலும் அவன் ஏத்துக்குப்பான். ஏன்னா நீங்க பேசும்போது பரிசுத்த ஆவியான அவனை தொடக்கூடிய ரீதியில ஆண்டவர் கிரியை செய்வார். ரெண்டாவது, ஆண்டவர் எப்படி உறவை காத்து கொண்டார். வேகமாய் சில காரியங்களை சொல்லிட்டு போறேன். யோவானது சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ரெண்டாவது எப்படி உறவை காத்து கொண்டார்னா, இயேசுநாதர் எப்பொழுதும் பிதாவை நம்புகிறவராக இருந்தார். உறவில் இருக்கக்கூடிய ரெண்டாவது நம்புகிறார். சொல்றார், பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்ன மாதிரி நம்பிக்கை பாருங்க. எந்த மாதிரி இடத்துல, அதான் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த மாதிரி ஜெபம்லாம் எங்க வரும்னா, கையில 1 லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரே நீர் எப்பொழுதும் என்னுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கை எம்டியா இருந்துச்சுன்னா சொல்ல முடியுமா? ஆண்டவரே கேட்பீரா கேட்க மாட்டீரா தெரியலையே. ஆண்டவரே காது கேக்குதா உமக்கு? ஏசப்பா 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 கத்துறது. ஆண்டவர் சொல்ல, கத்தாத, உன் பக்கத்துல இருக்கிறேன், உனக்குள்ளதான் இருக்கிறேன். ஏன்னா நமக்கு என்னன்னா, ஏதாவது ஒண்ணு நம்ம கையில விசிபிளா இருந்தா நம்பிக்கை கூடிரும். ஒண்ணுமே இல்லாம உறவுல நம்ம ஆண்டவரே அப்படின்னு கூப்பிட்டா, இயேசுநாதர் சொல்றாரு, ஆண்டவரே பிதாவே நீர் எப்பொழுதும் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். உறவுல தேவன் எப்படி, இயேசுநாதர் எப்படி பிதாவோடு தம்முடைய உறவை காத்து கொண்டார்? பிதாவை 100க்கு 100 அவர் நம்பினார். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இயேசுநாதரோடு நீங்க சொன்னீங்க, எத்தனை பேர் சொன்னீங்க நானும் என் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம் என்று சொன்னா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோம் சொல்றேன். நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நான் நம்புகிறோம்? நம்பிக்கை எப்படின்னா, ஒரு படகு இருக்கிற ஒரு நங்கூரம் போல. எவ்வளவு புயல் என்ன கொந்தளிப்பு அந்த நங்கூரத்தை போட்டீங்கன்னா அந்த படகு அந்த இடத்துல உறுதியா நிற்கும். அதான் நம்பிக்கை. இயேசுவின் மேல் நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், உறவு வைத்திருக்கிற இயேசுவின் மேல் நம்பிக்கை வச்சிருக்கேன், அதான் அதனுடைய அடையாளம். ஜெபம் பண்ணுவாங்க சிலர், ஆண்டவரே ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீர் இதை எனக்கு தரணும். கேட்ட ஆண்டவரே கொடுப்பீரா கொடுக்க மாட்டீரான்னு தெரியல ஆண்டவரே. நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்னா, நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ணி ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுக்கலன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நீங்க ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்டுட்டார், அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. நான் ஜெபம் பண்ணி ஒரு காரியம் எனக்கு நடக்காம போனா அதை பத்தி நான் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. நல்ல கவனிங்கள். நான் ஜெபம் பண்ணாம ஒரு காரியம் எனக்கு நடக்குதான், அதை குறித்து நான் வருத்தப்படணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு வருத்தப்படுவாங்க. ஐயோ ஆண்டவர் என்ன ஆயிடும்? ஆண்டவர் சொல்றேன், நான் சொல்றேன், இன்னைக்கு ஆண்டவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா, நான் ஜெபம் பண்ணிட்டு என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு வருத்தமே இருக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நான் ஜெபம் பண்ண கர்த்தர் அதை கேட்டிருக்கிறார். என்னை காக்க வல்லவர், என்னை ரட்சிக்க வல்லவர், என்னை விடுவிக்க போதுமானவர், எனக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவர் என்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசுநாதர் ஒரு ஜெபம் பண்றார். என்ன ஜெபம் பண்றார்? பரிசுத்த ஆவியானவர்களுக்கு தந்தருளும் என்று ஜெபம் பண்றாரு. அவர் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையாங்க? அவர் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா இல்லையா? எத்தனை பேர் கேட்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்க? நான் சொன்ன கேள்வி உங்களுக்கு விளங்குதா? இயேசுநாதர் ஜெபம் பண்றார், பிதாவே பரிசுத்த ஆவியானவர்களுக்கு நீர் அனுப்பும் அப்படின்னு ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணது நடந்துச்சா நடக்கல? எத்தனை பேர் நடந்துச்சுன்னு சொல்றீங்க? என்ன நிறைய பேருக்கு இன்னும் சந்தேகமா? சரி,
ஆண்டவர் ஜெபம் பண்ணது நடந்தது. ஏன் நடந்ததுன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியானுடைய அந்த வல்லமையான கிரியைகள் நம் நடுவே இருக்கிறது. ஏன்? ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது, இயேசுநாதர் ஜெபம் பண்ணும்போது, பிதாவிடத்திலிருந்து விண்ணப்பத்தை அவர் கேட்கும் போது ஒரு துளி அளவு சந்தேகமும் அவருக்கு இருக்கவே இல்லை. இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட எண்ணம் உண்டாகுது? நம்பிக்கை இருக்கிறதா? உறவை காத்துக்கொள்ளக்கூடிய நானும் இயேசு ஒன்றா இருக்கிறேன் என்ற அந்த உறவை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனா நான் இருப்பேனா? நான் எப்படி இருப்பேனா? 100% அவரை நம்பக்கூடியவனா இருப்பேன். நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ், என்னவா இருக்கட்டும், சரீரம் அதுக்கு விரோதமா இருக்கலாம், நான் நம்புகிற இயேசு கிரியை செய்யும் காரியத்துக்கு விரோதமா என்னுடைய சரீரம் இருக்கலாம், அதை குறித்த கவலை இல்லை. என் உணர்வு முக்கியம் இல்லை, அவருடைய வார்த்தையே உண்மையானது. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனது. எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி நீங்க சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே உம்மை நம்பினா ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவுல தான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது ஆண்டவர் காட்ட விரும்புகிற எப்படி இயேசுநாதர் பிதாவோடு உள்ள உறவை காத்து கொண்டார். மூன்றாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு? பிதா எல்லாவற்றையும் என்னுடைய கையில் கொடுத்திருக்கிறார். நேரம் இல்லை வாசிக்கிறது வசனம், அதனால நான் அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை சொல்லிட்டு போறேன். பிதா எல்லாவற்றையும் என்னுடைய கரத்தில். பாருங்க, உறவுல பிரசன்னம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்ன வரும்னா எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவங்களா நம்ம வருவோம். நல்ல கவனிங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான். இயேசுநாதர் பிதாவோடு உறவு வைத்திருந்தார், அந்த உறவுல பிரசனத்தை அனுபவித்தார், அந்த உறவுல 100% பிதாவை நம்புகிறவராயிருந்தார். ஆகவே பிதா என்ன பண்றார்? எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்துல கொடுக்கிறாரு. நீங்க நம்பலனா எதையுமே அவர் கரத்துல கொடுக்க மாட்டீங்க, யார்ட்டையும் கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவனோடு நல்ல பிரசனம் தொடர்பு இல்லைன்னா, தேவனை நம்பக்கூடிய ரீதியில் உங்கள் உறவு இல்லைன்னா, தேவனுக்கு உங்கள் காரியங்களை கொடுக்க உங்கள் உள்ளம் வாஞ்சிக்காது, உங்களை நீங்க கொடுக்க மாட்டீங்க. இயேசுநாதரை பார்க்கிறார் பிதா, என்னை நம்பி இருக்கிறா, என்னை நம்பி என்னுடைய காரியங்களை செய்கிற என்னுடைய மகனுக்கு நான் கொடுக்காமல் இருக்க முடியாதுன்னு எல்லாவற்றையும் கையில் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நம்புறோம் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்னா, நம்ம கொடுக்கும் காரியத்தை வைத்தே. ஒரு வீட்டில் மாமியார் சொன்னாங்களாம், ஏம்மா கிச்சன்ல எல்லா உரிமையும் உனக்கு கொடுத்துட்டேன், வீட்டில் எல்லா உரிமையும் இருக்கு, ஆனா இந்த கொத்து சாவி மாத்திரம் என் இடுப்புலயே தான் இருக்கும். நம்பிக்கை எங்க தான் இருக்கு? அந்த கொத்து சாவியில தான். கரெக்டா சொல்றாங்க சிலர்லாம், அந்த கொத்து சாவியில தான் இருக்கு. மாமியார் சொல்லலாம், நான் உன்னை நம்புறேம்மா, நம்புறேன், இதை குடுமா நம்புறேன்னா, அதை எப்படி பாஸ்டர் கொடுக்க முடியும்? குடுமையே போன மாதிரியே பாஸ்டர். நம்பலன்னா எல்லாமே போயிடும். நல்லா கவனிச்சு பாருங்க, நம்பலன்னா எல்லாமே போயிடும். பாருங்க, ஒருத்தரை முதல் முறை சந்திக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உங்க வீட்டுக்கு வெளியே ஒருத்தரை சந்திக்கிறீங்க முதல் முறை, ஹாய் அப்படின்றார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹாய், கம்மின், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு நான் கூடுவீங்க. ஒருத்தர் ஹாய்ன்றாரு, என்ன பண்ணுவீங்க? வாசல்லே கேட்லேயே வச்சு, ஹாய் நீ யாருப்பா, என்ன வேணும், என்ன விஷயம், திடீர்னு என் வீட்டுக்கு மட்டும் ஹாய் சொல்ற அப்படின்னு கேட்டு என்ன பண்ணுவோம்? அங்கேயே பேசி அனுப்பக்கூடிய விவரமான ஆளுங்க தான் நம்மலாம், கரெக்டா? சரி, கொஞ்சம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற வெராண்டா கூப்பிட்டு உட்கார வச்சு, சொல்லுப்பா விஷயத்தை கேட்டுட்டு அனுப்பிடுவோம். இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சா என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கிற ஹாலில் உட்கார வச்சு பேசுவோம். சிலர் எப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும், நேராக பெட்ரூம் கூட்டு போறது, கிச்சனுக்கு கூட்டு போறது, எல்லாத்தையும் மாறிட்டு போயிடுவான். அவன் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவான். எசேக்கியா ராஜா அப்படிதான் பண்ணான். பாருங்க, வா 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 எனக்கு இருக்கிற மேன்மையை பார். ஆண்டவர் என்ன பண்ணார்? பார்த்தானா? கேட்கிறாரு. ஏசாயா கேட்கிறாரு, பார்த்தானா? ஆமா பார்த்தான், போச்சு, எல்லாம் போயிடும். அவன் எதெல்லாம் பார்த்தானோ, நான் நினைக்கிறேன் ஏசாயா எப்படி கேட்டிருக்கணும், அவன் பார்க்காத ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டிருக்கணும். கண்டிப்பா சொல்லியிருப்பாரு, அவன் பார்க்காத ஒண்ணுமே இல்லை, எல்லாம் போயிடும். பாருங்க, உறவுல நமக்கு இருக்கக்கூடிய ஒண்ணு ஆண்டவர் காட்டுறார்,
இயேசுநாதர் தம்மை நம்பி இருக்கிறதையும் இயேசுநாதர் பிதாவுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறத பார்த்த உடனே சகலத்தையும் தம்முடைய குமாரனாக இயேசுடைய கரத்தில் கொடுத்தார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, நான் என் இயேசுவும் ஒன்றா இருக்கிறோம் என்கிற உறவை மேன்மைப்படுத்துகிற காத்து கொள்ளக்கூடியவனா இருப்பேனா, என்னுடைய எல்லாவற்றையும் அவருடைய கையில் கொடுப்பேன். அவர் எல்லாத்தையும் எனக்கு தரார், அதுல சந்தேகமே கிடையாது. யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் எனக்கு எல்லாம் தரார் அப்படின்னு சொல்றோம். கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். மேல கீழே எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே தராரு. ஆமென். அதுல சந்தேகமே கிடையாது. சந்தேகம் எங்க இருக்குன்னா, நான் அவருக்கு எல்லாம் கொடுக்கிறேன்னா, தேவனோடு நான் ஒன்றா இருக்கிறேன், உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவனா இருக்கிறேன், நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுப்பேன். என்னுடைய எல்லாம் எல்லாம்னா that includes everything, nothing is excluded. ஒண்ணுமே விடப்படலை, சகலமும் நான் அவருக்கு கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன். நான்காவது, எப்படி இயேசுநாதர் உறவை பிதாவோடு காத்துக்கொண்டார், எப்படி நாம் இயேசுவோடு உள்ள உறவை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிறது நான்காவது காரியம். இயேசுநாதர் பிதாவை குறித்து நன்றாய் அவர் அறிந்திருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார். ஒருத்தரை பார்த்து கேட்டாராம், அப்பா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, உங்க மனைவி எப்படி இருக்காங்க, பிள்ளை ஓ வீட்டில் எப்படி இருக்காங்கன்னா நீ வீட்டில் போய் கேளு, என்ன கேட்குற அப்படின்னாரா. அவர் ஒரு நிமிஷம் அப்படி நின்று, வீட்டில் நீர் உங்க வீடு தானே அது அப்படின்னு கேட்டாரா. உறவுல இருக்கக்கூடியவங்க சிலர் நம்மளை விசாரிக்கும் போது, சிலர் நம்மளை குடும்பத்தை குறித்து கேட்கும் போது நம்ம என்ன சொல்லுகிறோம் என்பதை அது எதை காண்பிக்கிறதுனா, எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை அறிந்து வைத்திருக்கிறீர்கள். இங்க இயேசுநாதரை குறித்து பிதா சொல்லும் போது இயேசுநாதர் சொல்லுகிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பேன் என்று சொல்றாரு. நல்லா யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இயேசுவும் பிதாவும் ஒருத்தர் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை, அவர்கள் எல்லாரும் ஒண்ணுதான். ஆனா ஏன் இதை சொல்றாருன்னா, நம்முடைய உறவை தேவனோடு நாம் வைத்திருக்கும் உறவில் தேவனை அறிந்தவர்களா இருக்கிறோம், நம்மை தேவன் அறிந்தவரா இருக்கிறார். அதேதான் நம்முடைய குடும்பத்துக்குள் வரும்போது, தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய குடும்பத்துக்குள் வரும்போது அவன் எல்லாரையும் அறிந்திருக்கிற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு டிவி சேனல்ல ஒரு பேட்டி எடுத்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுல 25 வருஷம் திருமணமான தம்பதியை எடுத்து செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் எப்படி அறிந்திருக்கிறாங்கன்றதை அறிந்து கொள்வதற்காக சில கேள்விகள். அப்போ புருஷன்கிட்ட சொல்றாங்க, அவர் அதை நடத்துறவர் சொல்ற புருஷன்கிட்ட போய், நான் உங்ககிட்ட கேட்பேன், உங்க மனைவிக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். இன்னொரு அம்மா போய் அந்த பக்கம் நின்றுட்டு, உங்ககிட்ட நான் உங்க கணவனுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கேட்பேன், நீங்க கரெக்டா சொல்லணும். நீங்க சொல்ற பதில கடைசியா நாங்க வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்போம். நீங்க சொன்ன பதில் எல்லாம் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க 2 பேரும் 25 வருஷத்துல ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாங்களாம். நானும் உட்காந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தேன். கேள்வியில ரொம்ப அற்பமான கேள்விதான். அதுல கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, புருஷனுக்கு வருது, மனைவியை பார்த்து கேட்குறாங்க, உங்க புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, என் புருஷனுக்கு ரொம்ப பிடிச்சது தோசை, நான் சுடுற தோசைன்னு. கடைசியா இந்த மனுஷனை கேட்குறாங்க, உங்க மனைவி சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க சுடுற தோசையாமே. அந்த புருஷன் சொல்றாரு, 25 வருஷத்தை எனக்கு பிடிக்காத ஒண்ணு அவ சுடுற தோசை தான் அப்படின்ற. அதை நடத்துறோம் சொல்றான், அடாடாடாடா 25 வருஷத்துல எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா. என்ன ஆனா இயேசு சொல்றார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன், பிதா என்னை அறிந்திருக்கிறார். இயேசு நானும் ஒன்றா இருக்கிறேன்னு சொல்ற நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் சொல்லணும், என் பிள்ளைய நல்லா எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு என்ன குறித்து நல்லா தெரியும். துன்பங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது தேவனை குறித்து நான் அறிந்திருந்தா என் வாய் அவிசுவாசமா பேசாது. நான் புலம்புகிறவனா இருக்க மாட்டேன், முறுமுறுக்கிறவனா இருக்க மாட்டேன். எந்த துன்பத்திலும் எந்த நெருக்கத்திலும்
எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிற இயேசு என்னை கைவிடவே மாட்டார். பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி சொல்றீங்க, நான் விசுவாசிக்கிற இயேசு யாருன்னு அறிந்திருக்கிறேன். ஆமென். அதுதான் உறவு. உறவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் அதுதான். அண்டர்ஸ்டாண்டிங், நோவிங் ஈச் அதர் கம்ப்ளீட்லி. முழுமையாய் தேவனை பத்தி நான் அறிந்திருக்கணும். என்னை குறித்து தேவன் முழுமையா அறிந்திருக்கிறார். நான் பிறப்பதற்கு முன்பதாகவே, என்னைக்கு பிறப்பேன், எவ்வளவு வருஷம் வாழ்வேன், அந்த எவ்வளவு நான் வாழ்கிற வருஷத்துல என்னெல்லாம் செய்ய போறேன் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா நான் பிறந்த பிறகுதான், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் இயேசுவை பத்தி நான் தெரிய ஆரம்பிச்சிச்சு எனக்கு. இப்ப அவரை அறிந்து கொண்டுட்டே இருக்கிறேன். அந்த உறவு என்ன பண்ணுது, நான் அவரை அறிய வைத்து கொண்டே இருக்கிறது. தேவனும் நானும் ஒன்றா இருக்கிறோன்ற உறவுல நம்ம நல்லா இருப்போம்னா நம்முடைய வாழ்வு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஐந்தாவது பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அங்க சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார், என் ஜீவனை நான் கொடுக்கவும் மறுபடியும் நான் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா பிதா என் மேல் அன்பா இருக்கிறார். Father loves me. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தெரியணும்னா, என்ன இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு. சொல்றதே பயமா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசுநாதர் ரொம்ப உங்களை நேசிக்கிறார். சிரிச்சிட்டு சொல்லணும், இயேசுநாதர் ரொம்ப நேசிக்கிறார். அப்படி இல்லை, நான் நல்ல சிரிச்ச முகத்தை சொல்லணும். அன்புனாலே மகிழ்ச்சி, சிரிப்பு வந்துடும். சிரிக்காத முகங்குறோம், அன்புனா சிரிப்பு வரும். வரலன்னா அது என்ன பண்றது, தனியா தான் டீல் பண்ணணும். இயேசுநாதர் சொல்றார், உறவை காத்துக்கொண்ட இயேசுநாதர் எப்படி சொல்றாருன்னா, பிதா என் மேல அன்பா இருக்கிறாரு. நான் ஜீவனை கொடுக்கவும் முடியும், மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் முடியும். ஏன்னா அவர் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா இவ்வளவு உரிமையை கொடுத்துக்கிறார். ஏன்னா அவர் என் மேல அன்பா இருக்கிறாரு. நல்லா கவனித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, பிதா தம்முடைய குமாரனை நேசித்திருக்கிறார், ஆகவே சகலவற்றையும் தம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பிதா என்னை நேசித்திருக்கிறதினாலே அவர் சகலத்தையும் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், அறிவித்திருக்கிறார். எல்லாம். If God loves you, he reveals everything to you. ஆண்டவர் உங்களை நேசிக்கும் போது எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன அதை தெரியப்படுத்துகிற, அதை அறிவிக்கக்கூடியவராக, everything will be revealed. மறைமுகமா இருக்காது உங்க வாழ்க்கையில. தேவனோடு உங்க உறவை, இயேசுவோடு உங்க உறவை காத்து கொள்ளும் போது உங்களுக்கு என்ன தெரியும்னா, இயேசு என் மேல அன்பா இருக்கிறாரு. யார் மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர்களுக்கு வெளிப்படுத்தாம இருக்க டிரான்ஸ்பரன்சி. நல்லா கவனித்து பாருங்க, ஒளிவு மறைவு கிடையாது, அங்க ஒரு டிரான்ஸ்பரன்சி. இன்னைக்கு நம்முடைய உறவுல அன்பு இருக்குமானால் என்ன இருக்கும்னா, அங்க டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு கணவன் மனைவியுடைய உறவு எப்படி இருக்குன்னா, கணவர் வந்து ஹெட்லைன்ஸா இருப்பார், தலைப்பு செய்தி வாசிக்கிறவர் கணவர். மனைவி எப்படிப்பட்ட அன்புனா, அவங்க விரிவான செய்தி வாசிக்கிறவர், விரிவா பேசுவாங்க. கணவன் அங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு தலைப்பு செய்தி மாதிரி ஆமா இல்ல ஆமா. அதல்ல உறவுக்குள்ள வரும்போது, கணவன் மனைவி என்கிற உறவுக்குள் வரும்போது, நானும் பிதா ஒன்றா இருக்கிறோம் என்று நீங்கள் இன்றைக்கு இயேசுனா சொன்னது போல நானும் இயேசு ஒன்றாக இருக்கிறோம் என்கிற உறவை காத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அந்த உறவுல அன்பு, இயேசு தம்முடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த அன்பு, வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு உங்கள் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே அந்த அன்பு உங்கள் மூலமாய் வெளிப்படும். ஏன்னா உங்கள் உறவு தேவனோடு சரியா இருக்கும். ஆனால் அந்த உறவில் ஆண்டவர் எதை காட்டுறார்னா, தேவனுடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த அன்பு உங்களுக்குள் இருக்கும் போது உங்க உறவிலும் நீங்கள் பார்க்கக்கூடிய பழகக்கூடிய சகல மனிதனோடு அன்பா இருப்பீங்க. அதுல அன்புல ரொம்ப விசேஷமானது, நீங்க நேசிக்க முடியாதவர்களையும் நேசிக்க வைக்கக்கூடிய அன்பா இருக்கும். யாரை பார்த்தா அவங்களுக்கு கோவம் வருதோ அவங்கள ஆண்டவர் அவங்க மேல அன்பு காட்டக்கூடிய ஒரு மனுஷனா கர்த்தர் மாற்றுவார். நல்லா கவனித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். அதான் உறவு. உறவில் இருக்கிற மேன்மை, ஆசீர்வாதம், அதை ஆண்டவர் இந்த காலையில் உணர்த்து. கடைசியாய் உறவில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவுடைய உறவில், பிதாவோடு அவருக்கு இருந்த உறவில், அவர் காத்துக்கொண்ட அந்த நிலையில் இருக்கக்கூடிய கடைசி ஒன்று, அந்த உறவில் ஆண்டவர் இயேசு
பிதா கொடுத்த நோக்கத்தை அறிந்திருந்தார். இன்னைக்கு நானும் இயேசு ஒன்றா இருக்கிறோன்ற உறவுல ஆண்டவர் என்ன காட்டுவார்னா, உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அவர் விரும்புகிற காரியத்தை நான் செய்கிறேன். யோவானுடைய சாட்சியை பார்க்க சாட்சி மேன்மையா இருக்கிறது. நான் செய்யும் எல்லா காரியங்களும் அவரை வெளிப்படுத்துகிறது. அதுதான் ஆண்டவரே சொல்றார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நான் செய்யக்கூடிய எல்லாம் அவர் செய்யக்கூடிய காரியத்தை சாட்சி கொடுக்கக்கூடிய, விட்னஸ் பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும்னா என்ன சொல்றாருன்னா, என் உறவுல பிதாவோடு எனக்கு இருக்கக்கூடிய உறவுல நான் எதை காட்டுறேன், பிதா என்னை எதற்காக கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை செய்து காட்டக்கூடியவனா இருக்கிறேன். யோவான் 6:57 நீங்க பார்க்கலாம். யோவான் 16:28 இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அவர் சொல்றார், நான் அனுப்பப்பட்ட அங்கே பிதாவிடத்திலிருந்து வந்தேன், நான் பிதாவிடத்துக்கு திரும்ப. நோக்கத்தை பாருங்க. பிதாவிடத்திலிருந்து வந்தேன், பிதாவிடத்துல எதற்காக வந்தேன், என்ன செய்யணும்ன்றத பிதா எனக்கு சொல்லி இருக்காரோ அதை செய்து முடித்து என் நோக்கத்தை நிறைவேற்றி நான் மறுபடியும் என்னுடைய பிதாவோடு இருக்கும்படி போகிறேன். நோக்கமில்லாத வாழ்க்கையா இராதபடி தேவனோடு இயேசுவும் நானும் ஒன்றா இருக்கிறேன் சொல்லக்கூடிய உறவு நமக்கு இருக்கணும்னா, ஒவ்வொரு நாளும் இயேசுவினுடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துவார். மனிதர்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனாய் நாம் இராமல், மனிதனாய் இருக்கிற நாம் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிற மனிதனாய் நாம் செயல்பட வேண்டும். ஜனங்களுக்கு முன்பதாக சரியானவனாய் காட்டிக்கொண்டு மறைமுகத்தில் ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றாத ஒரு மனிதனை நான் வாழ்வேன் என்று சொன்னால் அந்த உறவு எனக்கு லாபத்தை கொண்டு வராது, நஷ்டத்தை கொண்டு வரும். அதுக்கு உதாரணம் சவுல். ராஜாவாக இருந்தபோது ஜனங்களுக்கு முன்பதாக சரியானதை செய்து தேவ நோக்கத்தை அவன் செய்ய தவறின போது அந்த நோக்கத்தை நிறைவேற்றாததினாலே அவன் இழந்த ஆசீர்வாதங்கள் மிக பெரியது. இன்றைக்கு ஆண்டவரோடு நமக்கு உறவு உண்டாயிருக்கிறது. இயேசுநாதர் சொல்றார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, நானும் இயேசுவும் ஒன்றாயிருக்கிறோம் என்கிற உறவை புரிந்து, இயேசுவும் பிதாவும் அவர்களுக்குள் இருந்த உறவை இயேசுநாதர் எப்படி காத்து கொண்டாரோ அவர் காத்து கொண்டது போல நான் சொன்ன எத்தனை காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அபியாசப்படுத்தி உங்களுக்கும் இயேசுக்கும் இருக்கும் உறவை காத்து கொள்ள ஜாக்கிரதையாய் நீங்கள் சொல்லப்பட்ட உபதேசத்தை கைக்கொள்வீர்களானால் மிகுந்த நன்மையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தேவன் கொண்டு வருவார். எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளை மகிமை பெற்றிருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உறவின் மூலமாய் உண்டாகிற தொடர்பை இந்த காலை வேளை எங்களுக்கு நீர் காண்பித்து, ஆண்டவரே, உறவினால் எங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், உயர்வுகள், மேன்மைகள், பலன்கள், லாபங்கள் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இன்னும் அடையாமல் இருப்போமானால், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து எங்கள் ஆண்டவராய், எங்கள் இரட்சகராய், எங்கள் ஆண்டவரே அதிபதியாய் எங்களுக்குள் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, நீர் ஜெபம் பண்ணினது போல நானும் பிதா ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்ன ஆண்டவரே, அந்த உறவின் ஆண்டவரே அம்சத்தை, உறவின் ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் புரிந்து கொண்டு நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி இந்த காலை வேளை நீங்க சொல்ல விரும்புறீங்க? வாய்களை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நானும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறோம், ஒன்றும் என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஒன்றும் என்னை அவரை விட்டு பிரிக்க முடியாது. வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை உம்மை விட்டு ஒன்றும் பிரிக்க முடியாது. உம்முடைய உறவில் நான் இன்னும் பலப்படுவேன். ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற உறவில் நான் இன்னும் வளருவேன். ஆண்டவரே, விருத்தி அடைவேன். அந்த உறவு உம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடிய உறவினால் வருகிற ஆசீர்வாதத்தின் பலனை நாங்கள் அனுபவிக்க எங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மோடு உள்ள உறவினாலே இந்த காலைவனுடைய பிள்ளைகள் படைக்க இருக்கிற காணிக்கை தசம பாகம், இந்த சபையின் கட்டண நிதிக்காக, மத்திய ஆலயத்துக்காக உடைய பிள்ளைகள் கொடுக்கும் ஒவ்வொரு காணிக்கையும் ஆண்டவரே, ஏதோ ஆண்டவரை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல,
தேவனோடு உள்ள உறவை கனப்படுத்தி மதித்து உம்முடைய பிள்ளைகள் கொடுக்கும் இந்த காணிக்கை நீர் ஏற்றுக்கொண்டதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. நிறைவான நன்மையும் பலனும் ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உம்மோடு இன்றைக்கு அவர்களுக்கு உறவு இருப்பதினாலே அவர்கள் கை வைக்கும் எல்லா காரியத்திலும் வெற்றியும் ஆசீர்வாதமும் விருத்தியும் உண்டாக போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் வாரமாய், அடைப்பட்ட வாசல் திறக்கப்படுகிற ஒரு வாரமாய், நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் கூடுகிற ஒரு வாரமாய், அநேக அற்புதங்களை காண்கிற அதிசயமான கண்களாய் உங்கள் கண்கள் மாற கர்த்தர் கிருபை செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அவரோடு உறவு வைத்துக் கொள்ள இருக்கிற நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் தோத்து போவதும் இல்லை. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வெற்றி அடைந்து மேன்மை அடைய நீ அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய பராமரிப்பு, உம்முடைய தொடர்ந்தேச்சியான போதனை, பரிசுத்த ஆவியானுடைய உணர்த்துதல் எங்களுக்குள் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய பாதுகாக்கும் கரத்துக்குள் வைத்து ஏந்தி சுமப்பீராவே. கணம், மகிமை, துதி எல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாம் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. God bless you.